வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல சுறா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு 1/2 கிலோ பால் சுறா எடுத்திருக்கேன். இது 4 சின்ன மீன். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொரப்பாக இருக்கிற கல்லில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் அதுக்கு மேலே இருக்கிற மண் மாதிரி இருக்கிறது வரும். அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், கல் உப்பு, லெமன் ஜூஸ் இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா விரசி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா கழுவுங்க. அப்போ தான் அது மேலே இருக்கிற ஸ்மெல் நமக்கு சரியாகும். அதுக்கப்புறமா மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பால் சுறா தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப. அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: 3 தக்காளி, 2 வெங்காயம், 1/4 மூடி தேங்காய். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 15 பல்லு பூண்டு, கருவேப்பிலை சிறிதளவு. குழம்பு மிளகாய்த்தூள் 5 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்குங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைக்கும் போது 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிக்குங்க. மீன் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கிக்குங்க. தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காவை சேர்த்துடலாம். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்குங்க. குழம்புக்கு தேவையான மீதி உப்பை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2ஆ உடைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ மீனை சேர்த்துக்குங்க. மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. கொதி வந்தவுடனே குறைச்சிக்குங்க. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம 7 நிமிஷம் தீயை குறைச்சி வச்சுக்கலாம். மீன் சேர்த்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பரான சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.